श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अन्नवयल पुதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்குதயம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தார் நற்பாமாலை பூ மாலை சூடிக் கொடுத்தாளி சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்லவல்லையால் நாடினே வேங்கடவர்க்கு என்ன இது என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமதி கோதாயி நமः. மோகனபுரி என்று சொல்லக்கூடிய இந்த மோகனூர் திவ்யக்ஷேத்திரத்திலே எழுந்தருளி அனுகிரகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமியுடைய திருக்கோவிலிலே ஆண்டாள் நாச்சியார் தண்ணி சன்னதியில் எழுந்தருளி பக்தர்கள் வேண்டுவங்கள் யாவையும் அனுகிரகித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு பிரதி வருடம் மார்கழி மாதம் 30 நாட்களும் திருப்பள்ளி எழுச்சி, திருப்பல்லாண்டு, திருப்பாவை சமர்ப்பிக்கப்பட்டு குடாரவல்லி என்று விமர்சையாக திருக்கல்யாண உற்சவம் கண்டொள்ளப்படுகிறது. இன்றைய விசேஷமான திருவாடிப்புறம் என்று சொல்லக்கூடிய கோதை நாச்சியாருடைய ஜனனோத்சவத்தை முன்னிட்டு காலை சுமார் 8:30 மணி அளவில் கோதை நாச்சியாருக்கு திருமஞ்சன வைபவம் செய்திடப்பட்டு தொடர்ந்து ஆராதனைகள் விசேஷ தளிகை கண்டுரளச் செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இங்கு சாத்தப்பட்டக்கூடிய விளையல் பிரசாதங்கள் திருமண தடை நீங்கக்கூடிய வகையில் ஆண்டாருடைய கோதை நாச்சியாருடைய அனுகிரகத்தோடு பிரசாதம் விநியோகிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் கோதையினுடைய இந்த வளையல் பிரசாதத்தை அணிந்து கொள்வதால் குழந்தை பாக்கியத்தையும் ஆண்டாள் நாச்சியார் அருளுகிறார். தொடர்ந்து இந்த கோதை நாச்சியாருடைய வைபவமாகப்பட்டது கல்யாண பிரசன்ன சுவாமியுடைய அருளும் பரிபூர்ணமாக பக்தர்கள் யாவருக்கும் கிடைத்து எல்லாம் வல்ல திருவருட்கருணையோடு பெருமானுடைய திருவருளை பூர்ணமாக பெற வேண்டுமாய் பிரார்த்திக்கிறோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.